Hello all. Ending this day with a gratitude note. So எனக்கு பிரணவ் என்ன சொன்னார்னா, this is apart from medicine. So he was down with some kind of motivation வேணும் அப்படின்னு இருக்கும்போது என்னோட போஸ்ட் கண்டிப்பாக அவர் கண்ணில் பட்டிருக்கு. பட்டனையும் he feel rejuvenated அப்படின்னாரு. ஸோ ஐம் எண்டிங் திஸ் டே வித் அ கிராட்டிடியூட் நோட் டு மை டீம். ஏன்னா எனக்கு பிஹைண்ட் மை ஸ்க்ரீன்ஸுங்கிற மாதிரி அவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் வந்து என்னோட பேஜ் இந்தளவுக்கு டெவலப் ஆனதுக்கு ரீசனும். ஸோ ப்ளீஸ் ஷேர் யுவர் experience with people. So definitely 2 days முன்னாடி the work was really hectic. So அந்த டைம்ல மேமோட ஒரு போஸ்ட் through Instagram it just flown to my feed. அதுல மேம் was talking about how manifesting positivity இதை பற்றி it was a small post, but அந்த டைமில் அதை படிக்கும்போது it was very relaxing. So very healing also. That's very important. ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா எப்படி ஆச்சுன்னா இன்ஸ்டன்ட் டோப்பமைனாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு அப்படி இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி லைக் அது இருக்கும்போது அது லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். அதே அந்த டோப்பமைன் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். அந்த இடத்துக்கு அப்போ ஒரு உள்ளக்கும் மோட்டிவேஷன் அதுக்கப்புறம் டவுன் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. நான் எப்போயுமே ஒரு போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி ஐ ஒர்க் மினிமம் ஆஃப் 2 to 3 hours ஃபார் தட். அது எல்லாமே ரொம்ப நான் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு கூட நான் ஒன்று பண்ணலான்னு ரெடி பண்ணுவேன். பட் எனக்கு எனர்ஜி இருக்குமா, ஸ்டாமினா இருக்குமா, பண்ணணுமான்னு 1000 தடவை யோசித்தேன். பட் திஸ் கிவ்ஸ் மீ டோப்பமைன் டு ரன், திஸ் கிவ்ஸ் மீ எனர்ஜி டு டூ மோர். ஸோ நீங்கள் அதாவது நான் உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறது இல்லை, நீங்கள் கொடுக்குற எனர்ஜி தான் இட்ஸ் புஷிங் மீ டு டூ மோர். And this video is dedicated to my team who work behind the screens. ஏன்னா நான் சும்மா இருந்தாலும் அவங்க கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அந்த நான் கொடுக்குற இன்புட்டை அவங்க அவுட்புட்டாக மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அது கொண்டு போய் சேர்க்குறது தான் அவங்களோட ஒர்க்கு. ஸோ தேங்க்யூ பிரணவ். திஸ் கிவ்ஸ் மீ என்ன சொல்கிறது, நான் ஹீலிங் டு மீ. ஸோ அஸ் அ டாக்டர் ஐ டூ நீட் அ ஹீலிங், ரைட்? ஸோ திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் ஹீலிங் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த பீப்புள். அண்ட் மோர் ஓவர் இதை பார்த்து நீங்கள் லைஃப்பில் யூட்டிலைஸ் பண்ணணும். நான் ஒவ்வொரு போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடியும் யோசிப்பேன், இது மக்களுக்கு போய் சேரணும்னா அந்த மக்கள் லைஃப்பில் அது யூட்டிலைஸ் ஆகணும்னு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூட்டிலைஸ் ஆகிருக்கா ஏதாவது? டெஃபினட்டாக மேம். ஸோ அண்ட் ஐ வுட் டேக் த சேம் எக்ஸாம்பிள். ஏன்னா அந்த ஹவு மேனிஃபெஸ்ட் அண்ட் ஹவு டு கம் அவுட் வித் அவுட்கம் அப்படின்னு நீங்கள் அந்த போஸ்ட்டில் சொல்லியிருந்தீங்க, இஃப் ஐம் நாட் ராங். ஸோ ஐ ஜஸ்ட் இம்ப்ளிமெண்டட் இந்த பாசிட்டிவாக நம்ம இப்போது இந்த ஒர்க்கை பாசிட்டிவாக இப்படி மாற்றி பண்ணால் it is going to give a good outcome. கண்டிப்பா. அந்த மாதிரி why don't we just try it அப்படின்னு இருந்தது. பார்த்தீங்களா? ஸோ he manifested it. ஸோ நம்ம துவந்து போகக்கூடாது, கான்ஸ்டண்ட்டாக எஃபோர்ட் போட்டுகிட்டே இருக்கணும். அதுதான் அந்த வீடியோவில் பேசியிருப்பேன். மைண்ட், பாடி அண்ட் சோல், நீங்கள் 3மே போட்டு ஒரு எஃபோர்ட் போடும்போது கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்ஸ் எடுப்பீங்க. ஆனால் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் அதுக்குன்னு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண ஓடக்கூடாது, யூனிவர்சிட்டி கேட்காமல் இருக்கக்கூடாது, அதே சமயம் ஹார்ட் ஒர்க்கும் போடாமல் இருக்கக்கூடாது. இது மட்டுமே போட்டுகிட்டே நம்ம ஹார்ட் ஒர்க் போடாமல் இருந்தோம்னா ரிசல்ட்ஸ் இருக்காது. It's a combined approach. So thank you so much. Thank you Pranav. Thank you. Hats off to your team. Thank you.